அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை முருகர் பக்தர்கள் அனைவருமே யாரெல்லாம் முருகனை செவ்வாய்க்கிழமை சிறப்பாக வழிபாடு செய்கிறீங்களோ, அவங்க எல்லோருமே காலை குளிக்கும் நீரில் இந்த 2 பொருட்களை சேர்த்து குளித்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு செல்வம் பெருக ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை சுற்றி இருக்கும். எதற்கெடுத்தாலும் கோபப்படுறீங்க, எதற்கெடுத்தாலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கூட, இந்த நீரில் நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே சரியாகும். எந்த நீரில் நம்ம குளிக்க வேண்டும் அப்படின்னா 3 பொருட்கள் முக்கியமாக சேர்க்க வேண்டும். முருகனுக்கு உகந்த பொருள் தான் நம்ம சேர்த்து குளிக்க போகிறோம். ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சு வச்சுக்கோங்க. இது எந்த நேரம் நம்ம குளித்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, எப்போதுமே அதிகாலை நேரம் குளிப்பதான் ரொம்ப சிறப்பு. நம்ம உடலுக்கும் நல்லது, நம் மனதிற்கும் நல்லது. நமக்கு ஒரு வைப்ரேஷன் வேணும், ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வேணும் அப்படின்னா காலை நீரில் தான் நம்ம குளிக்கணும். காலை ஒரு 9 மணிக்குள்ளேயாவது குளிச்சுடுங்க. நிறைய பேர் அதிகாலை குளிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருந்தாலும், ஒரு சில பேருக்கு அந்த பழக்கம் இல்லை. அப்படி இருப்பவர்கள் ஒரு 9 மணிக்குள்ளேயாவது இதை கலந்து குளிக்க பாருங்கள். நீங்கள் மாலை வேண்டும்னாலும் மறுபடியும் குளித்து கொள்ளலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வெயில் காலமும் ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் காலை நேரம் குளிங்க. எப்போதுமே காலை நேரம் இந்த நேரில் குளிப்பதா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். என்னென்ன பொருள் சேர்க்க வேண்டும் அப்படின்னா, ஒரு பக்கெட் தண்ணீரில் முதலாவது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பால் விட்டுக்கோங்க. அடுத்து ரோஸ் வாட்டர் கொஞ்சம் விட்டுக்கோங்க. அடுத்து முக்கியமானது கொஞ்சம் சந்தனம் சேர்த்துக்கோங்க. சந்தனம் வில்லே இருந்தாலும் கொஞ்சமாக ஒடிச்சு போட்டுக்கோங்க. அதாவது பிச்சு போட்டுக்கலாம். அல்லது நீங்கள் கொஞ்சம் சந்தனம் நீங்கள் ஒரு பாக்கெட்டில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த சந்தனப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போல் நீங்கள் கலந்துக்கோங்க. இந்த 3 பொருளும் சேர்ந்து கலந்துட்டு நீங்கள் அதற்கப்புறம் இதை நீங்கள் தலைக்கு குளிக்கிறீங்க அல்லது உடம்புக்கு குளிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். கெட்ட சக்திலாம் விலக ஆரம்பிக்கும். நம்ம கையில் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இருக்க ஆரம்பிக்கும். கை ராசியாகும். உங்களுக்கு செல்வம் தங்க ஆரம்பிக்கும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கையில் பணம் தங்கணும் அப்படின்னா அவங்க கை முதல்ல ராசியாக மாறணும். ஒரு சில பேர்கிட்ட கையில் பணம் நல்லா தங்கும். அவர்கள் இந்த குளியல் பண்ணும்போது இன்னமும் உங்களுக்கு பணம் அதிகமாக சேர ஆரம்பிக்கும். எல்லோருக்குமே இது பொருந்தும். இருந்தாலும் இந்த கை ராசியானவங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா? அதாவது ஒரு சில பேர்கிட்ட பணம் தங்கிக்கிட்டே இருக்கும். அவங்கக்கிட்ட பணம் எவ்வளோ செலவழித்தாலும் அவங்க கையில் பணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்களுடைய பர்ஸில் பணம் இல்லாமல் இருக்காது. குறைஞ்சது ஒரு 10,000 5,000 கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் இதில் நீங்கள் ஃபாலோ பண்ண இன்னமும் உங்களுக்கு பணம் தங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கையிலேருந்து பணம் போகிறதும் ராசியாக இருக்கும். மற்றவர்களுக்கும் ராசியாக இருக்கும், உங்களுக்கு ராசியாக இருக்கும். அதாவது நீங்கள் உங்களுடைய கணவருக்கு கையில் பணம் கொடுப்பீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் அது ராசியாக இருக்கும். உங்களுடைய பசங்களுக்கு பணம் கொடுக்கும்போது அவங்களுக்கும் ராசியாக இருக்கும். அந்த பணம் வாங்கி அவங்க ஏதாவது பண்ணும்போது அவங்களுக்கு அது சுபிட்சமாக இருக்கும். நிறைய பேர் மனைவிட்ட பணம் கொடுக்க மாட்டாங்க, கணவர் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் மனைவிட்ட கொடுத்து வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, சம்பளத்தை கொடுத்து வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கையில் கணவர் உங்ககிட்ட சம்பளம் பணம் கொடுக்குறாங்க, உங்ககிட்ட பணம் இருக்குது அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு சிறப்பான நாளில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் கையில் பணம் ஒரு லக்காக அமைய ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு செல்வந்தராக ஆவதற்கும் யோகம் நிறையா இருக்கும். உங்கள் கைக்கு உங்களை தேடி பணம் வரணும் அப்படின்னாலும் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோர வழிபாடு, செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா முருகனை நினைத்து ஒரு சில வழிபாடு பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு பண விஷயம் அதிகமாக உங்களிடம் சேரும். இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெரியும். பணத்தை ஈர்க்கணும். முதல்ல நம்ம பணத்தை ஈர்ப்பது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பணத்தை ஈர்த்துட்டாலே நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இருக்கிற உலகத்தில் பார்த்தீங்கன்னா பணத்தை கையில் தக்க வைத்து கொள்வது ரொம்ப மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பணம் சம்பாதிப்பது கூட சம்பாதிச்சுறாங்க, ஆனால் தக்க வைத்து கொள்ள முடியல. ஏன்னா அப்படி இருக்கிற விலைவாசியும் அதிகமாக இருக்கிறது. வீண் செலவும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு செலவுகள் கொண்டே தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது
ஒரு சில செயல்கள் உங்களுக்கு நிச்சயமாக பணம் கையில் தங்க ஆரம்பிக்கும். முருகனுடைய வழிபாடு வந்து எப்போதுமே பொருளாதார முன்னேற்றம் கொடுக்கும். எப்படி நிறைய பேர் வந்து குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்கிறாங்களோ, அதே போல் வந்து பண வரவுக்கும் முருகனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை தினம் அவருக்குரிய நாள் என்றெல்லாம் வழிபாடு செய்யுங்க. ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து முருகனுக்கு சஷ்டி கவசம் ஏதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன முடியுதோ அந்த பாடல்களை வந்து நீங்கள் பாடுறீங்க அல்லது மந்திரங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாலே போதும். எளிமையாக வழிபாடு செய்யுங்க. பொருளாதார முன்னேற்றம் உங்கள் இல்லத்தில் இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமானது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தானிய வகைகள், அதாவது நம்ம வீட்டில் சமையலறையில் ஒரு சில பொருட்கள் எப்போதுமே நிறைவாக இருக்கணும். அதில் முக்கியமாக இடம் பிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அரிசி, உப்பு மற்றும் துவரம்பருப்பு. ஒரு சில பருப்பு வகைகள் நம்ம எல்லா பருப்புலாம் நிறைவாக இருக்கணுங்கிறது இல்லை, தானியங்கள் எப்போதுமே நிறைவாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் ஒரு சில பருப்பு ரொம்ப முக்கியம். துவரம்பருப்பு, அரிசி, கல்லுப்பு, அப்புறம் எண்ணெயும் நம்ம வீட்டில் எப்போதுமே நிறைவாக தான் இருக்கணும். எண்ணெயும் குறையக்கூடாது. அதாவது குறையக்கூடாது அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அடியில் காலி ஆகிற வரை நம்ம விடக்கூடாது. ஒரு பாதியில் ஒரு கால்வாசிலே இருக்கும்போது நம்ம வாங்கி வச்சிடணும் நம்ம வீட்டில். இப்போ அரிசி வந்து நீங்கள் 10 கேஜி பேக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்கமே, அதில் ஒரு 7 கேஜியே காலியாகும் போதே நீங்கள் இன்னொரு பேக் வாங்கி வச்சுருங்க. அதாவது இன்னொரு 10 கிலோ பை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் செய்யணுமே தவிர நம்ம தொடச்சி எடுத்துட்டு நம்ம வந்து வாங்கி வைக்கக்கூடாது. அதற்காக நம்ம வீட்டில் வந்து நிறைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 கிலோ அரிசி போய் வாங்கிட்டு 2 நாள் 3 நாள் கழிச்சு மறுபடியும் 10 கிலோ வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 1 கேஜி 2 கேஜி நம்ம வீட்டில் இருக்கும்போதே இன்னொரு அரிசி பையை வாங்கிட்டு வந்து வச்சிடணும். அதே போல் வந்து 1 கேஜி தான் நீங்கள் துவரம்பருப்பு மந்த்லிக்கு வாங்குறீங்க அப்படின்னு ஒரு 1/4 கிலோ இருக்கும்போது நீங்கள் மறுபடியும் வாங்கிக்கோங்க. இப்படி தானே தவிர நம்ம தொடச்சி எதையுமே எடுக்கிற மாதிரி நம்ம கை வந்து துடைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து கடுகு எடுக்கிறீங்க இல்லையா, அந்த கடுகு துடைக்கக்கூடாது. ஜீரகம் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த இதுவும் துடைக்கக்கூடாது. நம்ம காலியாகிற வரையும் நம்ம வந்து தொடச்சி வைக்கவே கூடாது. கொஞ்சமாக இருக்கும்போது ஒரு 4 நாளைக்கு அது இருக்கும் அந்த பொருள். அப்படி இருக்கும்போது நம்ம வாங்கிடணும். நீங்கள் வந்து உங்ககிட்ட பணம் நல்லா தங்கணும் அப்படின்னா உங்களுடைய கிச்சனில் பொருள் இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தை வராமல் இருந்தாலே உங்ககிட்ட பணம் நல்லா தங்கும். இது காலி ஆயிடுச்சு, இது இல்லையே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கிடக்கூடாது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே நம்ம வாங்கி வைப்பது தான் ரொம்ப சிறப்பு. இது ஒரு 1 மந்த் இதை ஃபாலோ பண்ணிங்க, ஒரு 2 மந்த் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகிக்கிறோம். இப்போ உங்களுக்கே வந்து கொஞ்சம் குறைஞ்ச உடனே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தோன்றும். எல்லா பொருளும் கிடையாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பருப்பு வகையில் துவரம்பருப்பும், அரிசி, வெல்லம், நம்ம ஜீனி, நிறைய பேர் ஜீனி பயன்படுத்துவீங்க, நிறைய பேர் நாட்டு சர்க்கரை பயன்படுத்துவீங்க, இல்லைன்னா வெள்ளைக்கட்டி பயன்படுத்துவீங்க. அந்த வெல்லம் கொஞ்சம் எப்போதுமே வீட்டில் இருக்கணும். வெந்தயம் இருக்கணும். வெந்தயம் வந்து குருவுக்கு உகந்தது. மஞ்சள் இருக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அதே போல் வந்து புளியும் தான். புளியிலே லக்ஷ்மி இருக்கிறாங்க. புளியும் பார்த்தீங்கன்னா யாருக்கும் நம்ம கடன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. புளியும் நம்ம வீட்டில் வந்து நிறைவாக இருக்கணும். ஒரு சில ஐட்டங்கள் தானியங்கள் நம்ம இல்லத்தில் வந்து நிறைவாக இருந்தாலே போதும். நம்ம இல்லத்தில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு எந்த குறை இல்லாமல் 3 வேளை சாப்பாடு நம்ம நிறைவாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் எல்லாமே நிறைவாக வைத்துக்கொள்ளுங்கள். முடியாதவர்களும் ஒரு குறிப்பிட்ட இந்த பொருள் மட்டுமாவது நீங்கள் நிறைவாக வைத்துக்கொள்ளுங்கள், ரொம்ப நல்லது. இதெல்லாம் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து பணம் உங்கள் கையில் தங்க ஆரம்பிச்சிடும். உங்கள் கை நல்ல ராசியாக மாறும். பணம் உங்கள் கிட்டேருந்து வாங்கினாலே லக்காக மாறும். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கின்றது. ஒரு சில பேர் அனுபவிச்சவங்களுக்கு இது தெரியும். இல்லை அனுபவம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு மாதம் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இதில் வந்து ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.